Hi, hello, welcome. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது articles and determiners. உங்களோட 11th standard English bookல unit 1 grammar partல இருக்கு. First of all, determinersனா என்னன்னு பார்க்கலாம். Determiners are words placed in front of a noun to clarify what the noun refers to. நவுனுங்கிறது பெயர்ச்சொல். ஸோ ஒரு பெயர்ச்சொல்லை குறிக்கிற ஒரு வார்த்தை அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்றது தான் determiners. ஒரு நவுனுக்கு முன்னாடி என்னென்ன வேர்ட்ஸ் பிளேஸ் பண்றோமோ அது எல்லாமே determiners தான். ஃபார் எக்ஸாம்பிள், I bought a pen. இங்க இந்த வார்த்தை ஏங்கிறது ஒரு பர்டிகுலர் நவுன் பெண்ணை குறிக்குது. ஸோ அந்த ஏ தான் டிட்டர்மினரா யூஸ் பண்ணியிருக்கோம். டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், பொசெசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், குவான்டிஃபையர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஆர்டினல்ஸ். ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏ, ஆன் அண்ட் த இது மூணும் தான் ஆர்டிகல்ஸ். ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு வவல் சவுண்டுக்கு முன்னாடி இருக்க வேர்ட்ஸ்க்கு. வவல்ஸ் என்னென்ன? ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஸோ மற்ற எல்லா வேர்ட்ஸையும் கான்சனன்ட் சொல்லுவோம். அந்த கான்சனன்ட் வேர்டுக்கு முன்னாடிலாம் ஏங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இப்போது பர்டிகுலர் ரூல் இருக்குது நம்ம ஆர்டிகல்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த 3 ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வேர்டை கவுண்டபிளா நான் கவுண்டபிளான்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். டிசைட் பண்ணிட்டு இந்த 3 ரூல்ஸை அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட், ஸ்பெசிஃபிக் ஐடென்டிட்டி நாட் நோன். அதனோட ஸ்பெசிஃபிக் ஐடென்டிட்டி நமக்கு தெரியாது அப்படின்னும் போது இன்கேஸ் அது கவுண்டபிளா இருந்ததுன்னா ஏ ஆர் ஆன் அப்ளை பண்ணணும். ஆர்எல்ஸ் அது கவுண்ட் பண்ண முடியாதுன்னா ஆர்டிக்கலே போட முடியாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் ஐ பாட் அ பென். ஒரு பென்னுங்கிறது நம்ம கவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஆனால் அதோட ஸ்பெசிஃபிக் ஐடென்டிட்டி ஒரு பென், நான் வெறும் பென்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து அதுக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டியும் நான் கொடுக்கல. ஸோ அதனால தான் அங்கே ஏன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஸ்பெசிஃபிக் ஐடென்டிட்டி தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம தன்னு யூஸ் பண்ணுவோம். அது கவுண்டபிளாக இருந்தாலும் சரி, நான் கவுண்டபிளாக இருந்தாலும் சரி. தேர்ட் ரூல், ஆல் திங்ஸ் ஆர் திங்ஸ் இன் ஜென்ரல். பொதுவாக சொல்கிற எல்லா பொருட்களுக்கும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ரூல் என்னன்னா ஆர்டிக்கலே யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இந்த 3 ரூல் அப்ளை பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட், டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா திஸ், that, these, those. திஸ்னா இது, தட் அது, these இவைகள், those அவைகள். பொசெசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பொசெசிவ்னா ஒருத்தவங்க கிட்ட இருக்கு அந்த மாதிரி மீனிங். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். மை என்னுடையது, யுவர் உன்னுடையது, ஹிஸ் அவனுடையது, ஹர் அவளுடையது, இட்ஸ் அதனுடையது, அவர் எங்களுடையது, யுவர் உங்களுடையது, தேர் அவர்களுடையது. குவான்டிஃபையர்ஸ். குவான்டிஃபையர்ஸ்னா அது யூஸ்வலா ஒரு அமௌண்ட்டையோ இல்லை குவான்டிட்டியோ எக்ஸ்பிரஸ் பண்ணும். அதோட எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் தான் சம், எனி, ஃபியூ, லிட்டில், மோர், மச், எனி அண்ட் எவ்ரி. நம்பர்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் 1 2 3 4 அப்படியே எட்ஸெட்ரா எல்லா நம்பர்ஸும். ஆர்டினல்ஸ்னா யூஸ்வலி ரேங்கிங் மாதிரி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, லாஸ்ட், நெக்ஸ்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர்ஸ். இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைசஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். ரீட் த பேராகிராஃப் பிலோ அண்ட் fill in the blanks using a, an or the. ஸோ இந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இங்கே ஃபில் பண்ண வேண்டியிருக்கோம். ஃபர்ஸ்ட், it is said that a computer is an electronic extension of the human brain. ஃபர்ஸ்ட் நம்ம பொதுவாக கம்ப்யூட்டரை பற்றி பேசுகிறோம். அதனால ஒரு a computer is an electronic extension. எலக்ட்ரானிக், AEIOU அந்த வவல்ஸில் யூஸ் பண்ணுற சவுண்ட் ஈலேருந்து வர்றதுனால an. Next, therefore in principle the computer can do all those activities which the human brain can do. நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட்டரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ திரும்பியும் இது ரிப்பிட்டிவ்ன்றதுனால இந்த இடத்துல வரும்போது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம த போட்டிருக்கோம். நெக்ஸ்ட், ஹியூமன் பிரெயினும் ஆல்ரெடி நம்ம த பிரெயின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் த ஹியூமன் பிரெயின் கேன் டூ தான் வரும். நெக்ஸ்ட் லைன், டுடேஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் ஃபவுண்ட் டு பி the most useful devices as knowledge providers. யூஸ்வலாக நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் இருக்கு இல்லையா, மோஸ்ட் யூஸ்ஃபுல் டிவைசஸ், மோஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற எல்லா மோஸ்ட்டுக்கு முன்னாடியும் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் லைன், another important field of application of computers is the development of robots. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட் அந்த அப்ளிகேஷன் ஃபீல்டுக்கும் நம்ம தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். The internet has brought a drastic change in communication systems.
இன்டர்நெட்ன்றது பொதுவா ஒரு குறிப்பிட்ட நம்ம யூஸ் பண்ற நெட்டை தான் குறிக்கிறோம். ஸோ அதனால டிராஸ்டிக் சேஞ்ச் ஒரு மாற்றம். ஸோ ஒரு அப்படிங்கிறதுனால ஏன்ட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், in the following paragraph insert a, an or the wherever necessary and rewrite the sentences. இப்போ இங்க அவங்க blanks கொடுக்கல, instead நீங்களே ரீட் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் வேர்ட்ஸ் வரணுமோ அங்க நம்ம ஆன்சர்ஸை ஃபில் பண்ணணும். இது வந்து ஒரு ஜூ பத்தின மாதிரி ஒரு பேராகிராஃப். In our family we plan to take children to the zoo next Sunday. ஸோ ஜூக்கு நாங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் சண்டே. அந்த இடத்துல த ஜூ. a van has been arranged. நம்ம போகிறதுக்கு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ and we are sure to have a comfortable journey. நாங்கள் கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னியில் தான் போகணும்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ zoo is an interesting place for children who enjoy watching the animals and want to know more about them. Zoo is dash interesting place. ஒரு interesting place. அப்ப ஏ வருமா ஆன் வருமா? ஐ இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறதுனால நம்ம ஆன் போட்டிருக்கோம். Who enjoy watching the animals. ஆல்ரெடி ஜூல என்ன இருக்கும்? அனிமல்ஸ் தான் இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ அது ஸ்பெசிஃபிக்ன்றதுனால த. And want to know more about them. Even the youngsters love to visit the zoo. யங்ஸ்டர்ஸ்க்குமே அதை விசிட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இங்கேயும் த தான் நம்ம யூஸ் பண்றோம். Next exercise, fill in the blanks with appropriate determiners. Articles have been included. இங்க appropriate determiners நம்மள fill பண்ண சொல்லியிருக்காங்க. எதையுமே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ நமக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம fill பண்ணணும். Articles have been included சொன்னதுனால a, an or the இது மூணும் வந்தா கூட நம்ம fill பண்ற மாதிரி இருக்கும். Once the emperor gave a bag of seeds to his council of ministers and said that he would give them 6 months' time to grow the seeds. ஒரு சமயம் அரசர் ஒரு மூட்டை ஃபுல்லா இருக்க விதைய அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவரோட அரசவையில இருக்கிற அமைச்சர்கள் கிட்ட எல்லாம் கொடுத்து, நான் உங்களுக்கு 6 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த விதைகள் எல்லாம் வளர்த்து கொடுங்க அப்படி சொல்லியிருக்காரு. Whoever does a good job will be made the next emperor of that empire. ஸோ அந்த அரசாங்கத்தோட அடுத்த அரசரா யார் இதுல நல்ல வேலை செய்யறாங்களோ அவங்கள நான் நியமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இங்க நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் டுக் தேர் டாஸ்க் சீரியஸ்லி. ஸோ அதுல இருந்து முக்கால்வாசி எல்லா அமைச்சர்களுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. ஆஃப்டர் 6 months some ministers had small plants in their pots. 6 மாசத்துக்கு அப்புறம் சில மினிஸ்டர் கிட்டலாம் வந்து சின்ன தொட்டியில சில செடிகள் இருந்தது. A few had very large plants. சிலர்கிட்ட இன்னும் நிறையவே பெரிய பெரிய செடிகளா இருந்தது. Some had medium sized plants. சிலர்கிட்ட வந்து medium sized plants இருந்தது. The emperor entered the hall. அரசர் உள்ள நுழையிறாரு. He was much amused to see the plants. அவருக்கு அந்த செடிகள் எல்லாம் பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. He called the first minister and asked him what he did with the seed. அவர் முதல் மந்திரிய கூப்பிட்டு அந்த விதைய வச்சு என்ன பண்ண அப்படின்ட்டு விசாரிக்கிறாரு. That minister explained the process he adopted to make the plant grow. அந்த அமைச்சரும் அவர் என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணாருங்கிறத அரசர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. The emperor called the other ministers to explain what they did. இங்க ஆல்ரெடி the யூஸ் பண்ணனால நம்ம அந்த டேஷ்ல எதுவும் ஃபில் பண்ணல. Only one minister had come with an empty pot. ஒரே ஒரு மந்திரி மட்டும் காலியான தொட்டி எடுத்துட்டு வந்தாரு. They laughed loudly at the foolishness of this minister. மத்த எல்லா மந்திரிகளும் இவனோட முட்டாள்தனத்தை பார்த்து ரொம்ப சத்தமா சிரிச்சிருக்காங்க. But the emperor applauded him and made the next emperor. ஆனா நம்ம அரசர் அவனை பாராட்டி அவனை தான் அடுத்த ராஜாவா ஆக்கியிருக்காரு. Do you know why? ஏன் தெரியுமா? He had given them boiled seeds which will not grow. Only that minister was honest. அந்த அரசர் என்ன பண்ணிருக்காருன்னா வேக வச்ச விதைகளை கொடுத்திருக்காரு. அது எப்பயுமே வளரவே வளராது. இந்த ஒரே ஒரு மந்திரி மட்டும் தான் நேர்மையா இருந்திருக்காரு. அதனாலதான் அவரை அடுத்த அரசரா செலக்ட் பண்ணிருக்காரு. Fourth exercise, fill in the blanks with appropriate determiners. இங்க நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல இருந்து தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். First question, they came early but there was dash work to do. அவங்க சீக்கிரமா வந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கு
கொஞ்சம் வேலை இருந்தது, இல்ல வேலையே இல்ல, இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லிட்டில் அப்படின்னா ரொம்ப அதிகமா இல்ல, இல்லைன்னா இல்லவே இல்ல அப்படின்ற மீனிங்ல வரும். லிட்டில்னா ரொம்ப கம்மியா வேலை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவங்க சீக்கிரமா வந்துட்டாங்க, பட்ன்ற அந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணதுனால இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன மீனிங் ஆகுதுன்னா வேலையே இல்லைன்னு அர்த்தம். அதனால நம்ம லிட்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், ஆனந்த் invited dash friends for the birthday party. A few friends. கவுண்ட் பண்ணிடலாம் எவ்வளோன்னுட்டு, அதனால a few friends. The teacher gave dash student a separate topic for the assignment. ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் செப்பரேட் டாபிக் கொடுத்ததுனால இங்க எவ்ரின்றது தான் நம்ம செலக்ட் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே டாபிக் கொடுத்திருந்தா ஆல் வந்திருக்கலாம். dash the water overflowed from the tank. இங்க மோஸ்ட் ஆஃப் மெனி இருக்கு. மோஸ்ட் ஆஃப்ன்றது கவுண்ட் பண்ண முடியாத ஆனா அதிக அளவுல இருக்கிறது. மெனினா நம்மளால கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர்ல ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வாட்டரை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, அதனால இதோட ஆன்சர் வந்து மோஸ்ட் ஆஃப். நெக்ஸ்ட், each one of my dash wished me on my birthday. ஸோ each one of my அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஒன் ஆஃப் த டேஷ் அதெல்லாம் வந்ததுன்னா யூஸ்வலா ப்ளூரல் தான் இருக்கணும், அதான் ரூல். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில நம்ம பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ each one of my friends wished me on my birthday. விஜய் had dash idea about the problem. விஜய்க்கு இந்த ஐடியா பத்தி எதுவுமே தெரியாது, அதனால no. ஆதி had taken dash photos during the program. போட்டோஸ்ன்றது நம்ம கவுண்ட் பண்ண முடியும், மச்ன்றது கவுண்ட் பண்ண முடியாத நம்பர், மெனிங்கிறது கவுண்ட் பண்ணக்கூடியது. ஸோ மெனி photos during the programன்றது தான் ஆன்சர். dash girls who attended the class informed others about the test. some are fewer. சம்மும் சில, ஃபியூவும் சில அப்படிங்கிறது தான் குறிக்குது. யூஸ்வலா சம்முனா ஃபியூவை விட கொஞ்சம் அதிகமா, ஃபியூங்கிறது வந்து ஒரு less than 5 நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி, 4 பேர் 3 பேர் 2 பேர் இந்த மாதிரி இருந்தா ஃபியூ சொல்லுவோம். சம் வந்து அந்த 5 விட அதிகமா இருக்க நம்பர்ஸ்க்கு தான் நம்ம சம்முன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல கிளாஸ்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க, எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க நம்ம தெரியாதுன்றதுனால சம்முன்னே ஆன்சரை ஃபில் பண்ணிக்கலாம். Thank you for watching this video.